திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது தேவேந்தனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் புதியதாக ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற அவரை மேன்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதரான புனித மத்தியாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. யூதாஸ் காரியோத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பிறகு அந்த திருத்தூத கூட்டத்திலிருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னையே அவர் மாய்த்து கொண்டான். எனவே அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் இந்த திருத்துதரான மத்தியா. இறைவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து மறைசாட்சியாக தன் இரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்தி அந்த இரத்தத்தினுடைய விளைச்சல் வழியாக நாம் அனைவருமே இறை ஆட்சி பணிக்காக அழைப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த திருத்துதருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியினை நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மத்தியாவை திருத்துதர் குழுமத்தில் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும் நீ தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, உட்பிரிவு 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது: அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேண்டியே இருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறு ஒருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோர்கள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 113 பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கிறார். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வழியறிவரை குப்பை மேட்டில் இருந்து கைதூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி
நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று என் பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை என்று திருத்துதரான புனித மத்தியாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரவரித்து அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறையாட்சி பணிக்காக இந்த மண்ணுலகில பெயர் சொல்லி 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதையும், 3 ஆண்டுகள் இந்த 12 சீடர்களும் இயேசுவோடு பயணித்ததையும் நாம் காணுகின்றோம் வேதத்தை புரட்டி படிக்கின்ற பொழுது. இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மௌன மொழியாகவும் நேரடியாகவும் இறை வார்த்தையின் வழியாகவும் புதுமைகளின் வழியாகவும் இறையாட்சி எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினார். இவர்களை அழைக்கின்ற பொழுதும், இந்த 3 ஆண்டுகள் அவர்களோடு பயணிக்கின்ற பொழுதும், தன்னுடைய இறுதி உணவின் பொழுது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்ததன் நோக்கம் என்ன, ஏன் அவர்களை அழைத்தேன் என்பதையும், அவர்கள் எப்படி தொடர்ந்து இந்த இறையாட்சி பணிக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக அவர்களுக்கு விளக்கி கொடுத்து கொண்டிருந்தார். தன்னுடைய இறுதி உணவின் பொழுது தேர்ந்தெடுத்த 12 நபர்களில் ஒருவன் இந்த இறையாட்சி பணிக்காக அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள தகுதியற்றவனாக தன்னையே அவன் நியமித்துக் கொண்டான் என்பதையும், தான் கொடுத்த அழைப்பினை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலக காரியங்களின் மீது, பணத்தின் மீதும் செல்வங்களின் மீதும் தன்னை திணித்திக் கொண்டதினால் இந்த இறையாட்சி பணிக்கு தான் தகுதியற்றவன் என்பதை அவனே அவன் நியாயப்படுத்தி கொண்டான் என்பதையும் இயேசு உணர்ந்து கொண்டான். இறைவனுடைய அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பினை உணர்ந்தவர்கள் இறைவனோடு இணைகிறார்கள், உணராதவர்கள் இறைவனை விட்டு அகலுகிறார்கள். இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. யார் துறவரமும் இல்லறமும் இறை அழைத்தல் ஒன்றே. துறவரத்தின் வழியிலே இறையாட்சி பணிக்காக குருக்களும் கண்ணியர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லறத்தில் இருந்து கொண்டு இறையாட்சி பணிக்காக தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள் இறைவனோடு.
இந்த துறவரத்திலும் இல்லறத்திலும் இருந்து இறையாட்சி பணிக்காக தன்னை அணைத்துக் கொள்ளாமல் இதை விட்டு அகன்று போகிறவர்கள் தான் தங்களுடைய அழைப்பை உணராமல் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் யூதாஸ் காரியோத்து தன்னுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளவில்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி உணவின் பொழுது யூதாஸ் காரியோத்தை பார்த்து சொல்லுகிறார், நீர் செய்ய போவதை உடனடியாக போய் செய். அதன் பிறகு தன் சீடர்களுக்கு அன்பின் கட்டளைகளை கொடுப்பதையும் நாம் காணுகின்றோம். இப்படி இறைவனால் அழைக்கப்பட்டு அந்த அழைப்பினை பல மாதங்களாக 3 ஆண்டுகளாக அந்த அழைப்பில் இணைந்திருந்தவன் இறுதி வரையில் அந்த அழைப்பினை உணர்ந்து கொள்ள முடியாமல் இறைவனை விட்டு அகன்றதினால், உலக செல்வங்களை தன்னை திணித்தி கொண்டதினால் அவனுடைய இறுதி கட்ட வாழ்வு எப்படி இருந்தது என்பதையும் நாம் வேதத்தை படிக்கின்ற பொழுது நன்காக அறிந்து கொள்கிறோம். தன்னையே மாய்த்து கொள்ளுகிறான், இந்த மாசற்ற இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேனே என்று. அழைக்கப்பட்ட இந்த 12 நபர்களில் ஒரு வெற்றிடம் இருப்பதை உணர்ந்து திருத்துதர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இறைவனிடம் ஜெபிப்பதையும், அந்த ஜெபத்தின் வழியாக திருத்துதர் மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கப்பட்ட ஒரு வாசகம் இவ்வாறு நாம் காணுகின்றோம். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நுணுக்கமாக உள்வாங்கியதினால் திருத்துதர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கிற பொழுது அவர்கள் இறைவனிடம் சொன்ன வார்த்தையை திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே நாம் காணுகின்றோம். அது என்னவென்றால், ஆண்டவரே அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, ஆண்டவரே அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்துதர் பணியை விட்டகன்று தனக்குரிய இடத்தை அவன் தேர்ந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும். அனைவரும் ஒட்டுமொத்தமாக இறைவனிடம் ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அது மத்தியா பெயரில் விழுவதையும் நாம் காணுகின்றோம். அபிப்பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவிழா மத்தியா இறைவனால் அழைக்கப்பட்டு விட்டார் என்பதையும், அந்த இறைவனால் அழைக்கப்பட்டது திருத்துதர்களுடைய ஜெபத்தினாலும் இருப்பதை நாம் காணுகின்றோம். மத்தியா இவர் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார் என்பதன் அடிப்படை காரணம். இது எதை குறிக்கிறது என்றால், அனைத்து திருத்துதர்களும் ஒன்றாக இணைந்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் இன்னொரு நிபந்தனையை வைப்பதையும் நாம் இங்கே காணுகின்றோம். அது என்னவென்றால், யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அவர்தான் தகுதியுடையவர். அப்படி இந்த இடைப்பட்ட காலத்திலே யாராலும் இந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியாது. திருமுழுக்கு யோவானால் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். அந்த காலம் முதல் இயேசு விண்ணேற்றம் அடைகிறது நிகழ்வினை நேரடியாக காணக்கூடிய தகுதி இருந்தால்தான் இந்த இறையாட்சி பணிக்கு அவர் தகுதி உடையவர். யூதாஸ் காரியோத்திற்கு அந்த தகுதி இல்லை. அந்த தகுதி யாரு கிடைத்திருக்கிறது? மத்தியாவுக்கும் இன்னொருவருக்கும் கிடைத்ததை நாம் இங்கே பர்சவா கிடைத்ததை நாம் காணுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையாட்சி பணி என்பது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள், குழந்தைகளுடைய வெள்ளாமை வீடு வந்து சேராது என்று சொல்லுவார்கள். எதையும் அறியாமல் எடுக்கின்ற செயல்பாடுகள் எப்பொழுதுமே வெற்றி காண முடியாது. எதையும் அறியாமல் செய்கின்ற செயல்பாடுகள் எதிலும் வெற்றி காண முடியாது. நன்கு அறிந்து தெரிந்து அதில் அனுபவம் இருக்கின்ற பொழுதுதான் அதிலே வெற்றியையும் காண முடியும். இதிலும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அது மனிதனுடைய திறமையோடு மட்டுமல்ல, இறைவனோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் அதிலே வெற்றியை காண முடியும். இந்த நிகழ்வு மத்தியா
தன் திறமையினாலும் தன்னுடைய அறிந்து வைத்திருக்கின்ற திறமையினாலும் தன்னை அர்ப்பணித்ததின் திறமையினாலும் இறைவனோடு தன்னை இணைத்துக் கொண்டதினாலும் அவர் திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவருக்காக தன்னை மறைசாட்சியாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார். 2 பாரம்பரியம் சொல்லுகிறது. ஒன்று, அவர் தலை வெட்டப்பட்டு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார் என்றும், இன்னொரு பாரம்பரியம் அவரை சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. எப்படியோ ஒரு விதத்தில் மத்தியா தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார், தன் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினுடைய அந்த ஈரத்தன்மையில் விளைந்த விளைச்சல்கள் தான் இன்று நீங்களும் நானும். அந்த விளைச்சலில் விளைந்த நீங்களும் நானும் இறைவனுக்கு மத்தியா போல மற்ற திருத்துதர்களைப் போல நாமும் அர்ப்பணித்தோம் என்றால் இந்த அர்ப்பணத்தை விட வேறு சிறந்த அர்ப்பணிப்பு வாழ்வு வேறு எங்கும் கிடைக்காது. எனவே அந்த வரத்திற்காக தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகு நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகு நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். என்றென்று வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற திருத்தூதர் மத்தியா, புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை என் கட்டளையிடுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பி அருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் திருத்துதரான மத்தியாவின் காட்சி உள்ள பரிந்துரையின் பெயராக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்துதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.